وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பலவிதமான சோதனைகள் உண்டாகிறது. இந்த சோதனை எல்லா சமுதாய மக்களுக்குமே உண்டாகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த சோதனையை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுவீங்க. எந்த மாதிரி சோதிக்கப்படுவீர்கள் என்றால், கடல்ல இருந்து அலை வருதே, அலை வந்தா எப்படி நுர வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனை எல்லாம் வரும். அப்ப சோதனைகளை பொறுத்து கொள்ளணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. உங்களை எப்படி சோதிப்போம் என்றால், பசியினால சோதிப்போம், விளைச்சலை எடுத்து சோதிப்போம், அச்சத்தால் சோதிப்போம், உயிரெடுத்து சோதிப்போம், பொறுமையுடையவருக்கு வபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையுடையவருக்கு நச்சரி சொல்லுங்க என்று அல்லாஹ் திருமறை சொல்லிட்டு சொல்றனா, இந்த பொறுமையெல்லாம் பொறுத்துட்டு உங்களுக்கு துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, சோதனைகள் வரும்போது, அல்லதீன அசாபத்துக்கும் முசீபத்தும் கால் இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். எங்கிருந்து வந்தோம்? நம்ம அல்லாஹ்ட்ட இருந்து வந்தோம். எங்க திரும்பி போறோம்? அல்லாஹ்ட்ட திரும்பி போறோம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் திருமறை சொல்றான். இது யாரு சொல்லுவா? இஸ்லாத்தை கடைபிடித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள். நாங்க எங்கிருந்து வந்தோம்? அல்லாஹ்ட்ட இருந்து வந்தோம். எங்க திரும்பி போக போறோம்? அல்லாஹ்ட்ட திரும்பி போகும்னு சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் திருமறையில் சொல்றான். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு சோதனை வந்துட்டா எவ்வளவு துடிக்கிறான்னு பார்த்தோம்னா, வெக்கி தலைகுனிக்கக்கூடிய செய்தியா இருக்கு. சோதனை உடனே என்ன செய்யறான்? சாராயத்தை குடிச்சிட்டு வந்துடுறான். இதை அல்லாஹ் சோதிச்சுட்டானே, அப்ப சாராயம் குடிச்சா சரியாயிருமா? உனக்கு சோதனை வருது, நீ சாராயத்தை குடிக்கிற, சோதனையை போக்குற. இதே மாதிரி உன்னுடைய மனைவிக்கு சோதனை வந்தா சாராயம் குடிச்சா சரியாயிருமா? இது தீர்வா? இப்போ உனக்கு சோதனை வரும்போது சாராயத்தை குடிச்சு சரி பண்ணக்கூடிய நீ ஏன் உன் மனைவிக்கு சோதனை இருக்கும்போது சாராயம் வாங்கி கொடுக்கறது இல்ல? அது தெரியுது உனக்கு தப்பு, என்னுடைய மனைவி ஓக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற உனக்கு விளங்கக்கூடியது. ஏன் நீ சாராயம் குடிக்க உனக்கு விளங்கல? அப்ப இன்னைக்கு பார்க்குற சமுதாயத்துல சோதனைங்கிற பேர்ல நம்ம வெளியே சொன்ன வெக்கக்கேடு, இஸ்லாம் விளங்காத காரணத்தினால இன்னைக்கு சோதனையை தாங்க முடியாம பல சகோதர சகோதரிகள் தூக்கு போட்டு சாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், தற்கொலை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த தற்கொலை எல்லாம் சோதனைக்கு தற்கொலை தீர்வா? இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குதே, தீர்வு இல்லாம இருக்குதா? அப்ப நிரந்தரமா நரகத்துக்கு போகக்கூடிய இந்த தற்கொலையை இன்னைக்கு சமுதாயத்துல செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அறியாமை, இஸ்லாத்தை பத்தி விளங்கல. அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலும் சோதிப்பான். சோதிக்காம சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சோதனை சென்று போன சமுதாயம் இருக்குதே, அவங்களுக்கு எப்படி சோதனை பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு சோதனை. சென்று போன சமுதாயம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய சமுதாயம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க.
எவ்வளவு துயரப்பட்டாங்க. இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் என்று வரலாற்று சம்பவத்தை பார்த்தோம்னா இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு இரும்பு சீப் எடுத்து முதுகுல குத்தி இழுப்பார்களாம். பெரிய குழியை தோண்டி வச்சு அதுல இறக்கி கழுத்தளவுக்கு மண்ணை போட்டு மூடிடுவாங்களாம். பல நாட்கள் இப்படி இருப்பாங்களாம். பல நாட்கள் கழிச்சு ரம்பத்தினால் மண்டை அறுக்கப்பட்டு சாகடிப்பார்களாம். சென்று போன சமுதாயம். இப்படியெல்லாம் சோதனைக்கு ஆக்கப்பட்ட சமுதாயம் நம்ம வரலாற்று ரீதியா பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு சோதனைங்கிற பேர்ல ஒரு சின்ன சோதனை வந்தோடனே நம்மளால தாங்க முடியல. துக்கம், துயரம். அல்லாஹ் என்னையும் சோதிச்சிட்டானே, உன்னையும் சோதிக்காம யாரை சோதிப்பான்? உலகத்துல பிறக்கக்கூடிய அனைவரும் சோதிச்சு ஆக்கப்படணும். சோதனை இல்லாம சொர்க்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஒரு வருடத்துல 2 முறை சோதிக்கப்படுவோம். திருமலை குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஆண்டுல 2 முறை சோதிக்கப்படுவோம். 6 மாசத்துக்கு சோதிக்கப்படுவோம். சோதனை இல்லாம இருக்காது. சோதனைனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை இருக்கும். ஒருத்தருக்கு பட சோதனை இருக்கும், ஒருத்தர் மனைவினால சோதனை இருக்கும், குழந்தைகளால சோதனை இருக்கும், சமுதாயத்துல சோதனை இருக்கும், விளைச்சல் போய் சோதனை இருக்கும், வியாபாரம் இல்லாம சோதனை இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் சோதிக்காம யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்துல பிறந்தக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்குமே சோதனை இல்லாம இருக்க முடியாது. சோதனை இல்லாம சொர்க்கம் போக முடியாதுன்னா இஸ்லாத்தினுடைய தத்துவமா இருக்குது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எந்த அடிப்படையிலும் எப்படி சோதனை வந்தாலும் இறைவன் சொல்லுவது போல அல்லதீன அசாபத்துக்கு முசீபத்து கால இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை சொல்லியிருக்க அல்லாஹ் லேசாக்கிடுவான். இதை மட்டும் சொல்லி பாருங்க. நீங்க சோதனை வரும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம அல்லாஹ் கூறியவர் அல்லாட்ட இருந்து வந்தா அல்லாட்ட திரும்பி போகணும்னு சொல்லக்கூடிய செய்தியை நீங்க மனசிலாக சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சோதனை எல்லாம் உங்களுக்கு லேசாக்கிடும். அப்படி சோதனை இல்லாத நண்பர்களாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி வந்து கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.